அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறும் நேரங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. 3ஆம் இடமான இளைய சகோதரர் மற்றும் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் 4ஆம் இடமான சுக மற்றும் தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடமான கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்ரகதியிலும் ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுங்க. தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீங்க. இது மாதிரியான நிலைகள்ல வரனை பற்றி, குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து வரனை நிச்சயிப்பது நல்லது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதால இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஆவணங்களை சரிவர சரி பார்த்து அதற்கு பிறகு அவற்றில் கையெழுத்திடுவது மிகவும் நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. விரயத்தில் குரு பகவான் இருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருப்பதால குடும்பத்தில் தேவையில்லாத வீண் சச்சரவுகள், அம்பு வழக்குகள் கூட ஏற்படலாங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான இளைய சகோதர மற்றும் தைரிய ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதாவது நீங்கள் நினைத்ததை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. எந்த நேரமும் செய்ய நினைத்தாலும் செய்து முடித்து விடுவீங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைத்து விடுங்க. அதே போல் திருமண வயதை எட்டிய பிள்ளைக்கு திருமணம் செய்யும் நேரம் எதுங்க. பெற்றோருக்கு மணி விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீங்க. தொழில் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. ஆன்மீக பயணங்கள் அதிக
அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு நீங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க. இதனாலும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுக மற்றும் தாயார் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இவர் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணியத்தின் பலனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைப்படுங்க. பிள்ளைகளால் பிரச்சனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. வீண் விவகாரங்கள் தேவையில்லாமல் தலை தூக்குங்க. அதே போல் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. கடமையை சரிவர செய்ய இயலாது தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மேலதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் போக்கு காணப்படுங்க. சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக வெளியூர் முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க. அதே நேரம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் விளைவாக இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களில் படிப்பில் கவனம் குறையுங்க. அதன் பிறகு கிரகநிலைகள் சாதகமாக மாறுவதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம். வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு தங்களுடைய ப்ராஜெக்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. படிப்பை தவிர வேறு விஷயங்களில் நேரத்தை வீணாக்க கூடாது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுது. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அலைவை விட சற்று கூடுதலாக இருப்பினும் வயல் பணிகளில் பணம் விரயமாகுங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. சூரியனுடைய சுபபலம் பெற்றுள்ளதால் அரசாங்க சலுகைகள் தானாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து விரயத்தில் இருப்பதால ஏற்படும் பிரச்சனைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரன் தீர்த்து வைக்கிறார். குடும்ப நிர்வாகம் ஒரே சீராக இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. ஒவ்வொரு துளி எண்ணெய்க்கும் அளவற்ற பிரகாச தோஷ நிவர்த்தி சக்தி உள்ளதை மிக புராதன ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்கு.